வந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். என் பேர் புயல் ஐயப்பன். இந்துக்களின் எழுச்சி, தமிழகத்தின் வளர்ச்சி, இதை ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொருவரும் நம்ம நினைக்கணும். இந்திய எழுச்சி முன்னணி 10ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி ஆலோசனை போட்டிருந்தது. எல்லாருமே விநாயகர் சதுர்த்தியை பற்றி பேசுவாங்க. நான் நேற்று நைட்டே நினைச்சேன், எல்லாருமே விநாயகர் சதுர்த்தி இயக்க செயல்பாடு அதான் ஊருக்கே தெரியும். ராமர் இதே இந்த ஆஞ்சநேயர் காட்டி கொடுத்த மாதிரி எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம வித்தியாசமா ஏதாச்சும் ஒன்று பேசணும் அப்படின்னு நினைச்சேன். அப்போதான் கோயிலுக்குள்ள இருக்க சயின்ஸை பற்றி பேசுவோம் அப்படின்னு நினைச்சேன். பார்த்தீங்கன்னா வார அவதாரம்னு சொல்லுவாங்க பெருமாளோட. அவரோட உருண்டையில பார்த்தீங்கன்னா பால் மாதிரி இருக்கும். நம்ம பூமியை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா கலிலின்னு சொல்லுவாங்க. புக்கில் படிக்கிறப்ப தெரியும். ஆனால் அந்த காலத்திலே போட்டுட்டாங்க. இந்த மாதிரி பூமியை வார அவதாரத்துடைய பெருமாளுடைய அவதாரத்திலே காமிச்சிட்டாங்க. இப்போ நம்ம காப்பர் நிக்கோபஸ் சொல்லுவோம். அவர்னு சூரியன் நடுவில் இருக்கும், மற்ற கோள்லாம் சுற்றி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் வீரப்பன் பக்கத்தில் நவகிரகங்கள் சாமி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சூரியன் நடுவில் இருக்கும், மற்ற கோள்லாம் சுற்றி இருக்கும். 3000 வருஷத்துக்கு முன்னாடியே மதுரை மீனாட்சி கோளை கட்டிட்டாங்க. காப்பர் நிக்கோபஸ் சொல்லி 510 வருஷமே ஆகுது. அப்போ நம்ம தமிழனுடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்பேற்பட்ட வரலாறு. சந்திரனுடைய ஒளி முதல்ல ஜப்பானில் படும், 2வது திருப்பதியில் படும். ஏன் திருப்பதிக்கு போனால் ஒரு நாள் தங்கிட்டு வரேன்னு சொல்றாங்களோ அது இதே காரணம். நம்மளுடைய வரலாறு தெரிஞ்சால் மட்டுமே நம்ம வரலாறு படைக்க முடியும். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கும். அந்த மாதிரி நம்ம கோயிலுடைய வரலாறு தெரியணும். நம்ம எல்லா சாமிகிட்ட போய் பிச்சை வாங்கிடலாம், ஆனால் குலசாமிக்கு பிச்சை போடுற தட்டு, அந்த தட்டு சரியா இருந்தாலே எந்த சாமி பிச்சை போட்டாலும் தட்டுல நிற்கும். அதனால மனசுல புரிஞ்சு வந்திருக்க அனைவரும் தங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. பிச்சை தட்டு கிடைக்கும். நம்ம மற்ற சாமிகிட்ட போய் பிச்சை எடுத்துக்குவோம். அது 2வது. ஏன்னா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருடைய வரலாறு சொல்லணும். ஆனால் பெருமையாக சொல்லுவது, என் பொண்ணுக்கெல்லாம் மதுரை மீனாட்சி நினைச்சேன், மதுரை மீனாட்சியே பேர் வச்சுட்டேன். வரலாறு தேவையில்லை. மீனாட்சின்னு சொன்னா உலகத்துக்கே தெரியும். இப்போ என் மகளை கேட்டால் அது தெருக்கே தெரியும். அந்த மாதிரி மீனாட்சி அப்படின்னு சொன்னாலே அது ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கு. கடைசியாச்சு ஒரு சின்ன கதை சிந்திச்சு சொன்ன கதை. ராமாயணத்துல ராமன் லட்சுமணியை வந்து 14 வனவாசம் போறப்ப தூங்காம இருந்தாராம். ராமன் கூட தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு போயிட்டாரு. லட்சுமணி யாரையும் கூட்டிட்டு போல. அவரோட மனைவி வீட்டில் விட்டுட்டே போனாரு. ஆனா அந்த 14 வருஷம் வனவாசம் போறதுனால அவர் திரும்பி வரணும்னு சொல்லி மனைவியை வச்சுட்டு போனாரு. மனைவி சங்கடப்படுறாங்க. நான் இதில் என்ன சொன்னாரு, இந்திய லட்சுமணிக்கு ஒரு பிரச்சனை வந்தா என் மனைவி, என் பிள்ளைகள், என் நண்பர்கள் எதையும் பார்க்க மாட்டேன். லட்சுமணி மாதிரி களத்தில் எடுப்பேன். லட்சுமணி எப்படி வந்தாரோ அதே மாதிரி களத்தில் வைப்பேன். களத்தில் இருந்து கண்டிப்பா இந்திய லட்சுமணிக்கு வேலைப்படுவேன். புயல்னு பேர் வச்சத சூறாவளி மாதிரி செயல்பட்டு காட்டுவேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.